அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சர்வ வல்லமை பொருந்திய புனித அந்தோணியாரே, ஏழை மக்கள் உமது மறையுரையை கேட்க திரளாக வந்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட பசியை போக்க போதிய உணவு இல்லாத போதும் உமது வல்லமையால் அதை அனைவருக்கும் குறைவில்லாமல் கொடுத்தீரே. இதோ நாங்களும் உம்மிடம் வந்துள்ளோம், எங்களுடைய குறைகளை தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உமது பாதத்தில் உமது நவ நாளான இன்று எங்களுடைய 5வது மன்றாட்டை ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து 13 செவ்வாய்க்கிழமை அவருடைய மன்றாட்டுகளை நம் அனைவருடைய ஜெப கருத்துக்களோடு முன்வைப்போம். இப்பொழுது நம்முடைய தேவைகள் மற்றும் ஜெப கருத்துக்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, தீய சக்திகளிலிருந்து விடுதலை, உடல் பிணிகளிலிருந்து விடுதலை, மனச்சோர்வில் இருந்து விடுதலை, நீண்ட நாட்களாக குழந்தை பேற்றுக்கு ஏங்கிக் கொண்டிருப்போர்க்கு அவற்றிலிருந்து விடுதலை போன்ற என்ன தேவைகள் இருந்தாலும் அவர் மூலம் பதில் கிடைக்கும். ஏனெனில் அவர் அற்புதங்களின் புனிதர். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்கள் பாதுகாவலரே, உமது நவ நாளான இன்று எங்கள் மன்றாட்டை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும். 5ஆம் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, சத்தியவேத போதகத்தை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, அனைத்து மொழிகளையும் பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளை செய்யவும் வரம் பெற்றவரே, நாங்களும் இறை வார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு பலனளிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உம் தண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். ஆமேன். அன்பர்களே, நம் புனிதர் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். ஏனென்றால் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன். ஆகவே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு நன்றி என ஒவ்வொரு ஜெப இறுதியில் நன்றி கூறுவோம். உங்களுடைய ஜெப கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்கள் ஜெப கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம்.